இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையில் ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு தான் வந்து நான் வந்து நீடிங்கில் போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக் இருக்கு இல்லையா, ப்ரீத்தி ஜோடியாக்கு, அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இதில் போட்டு விட்டுட்டோன்னா சப்பாத்தி மாவு வந்து நல்லா நமக்கு பிசைஞ்சு கையில் கொடுத்துரும். ஸோ அதனால் காலையில் ஃபஸ்ட்டு அதையே போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் காரக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா டெய்லி பருப்பு குழம்பே வைக்கிறோமா, சரி இன்றைக்கி கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர்க்கங்காய் தான் இருந்தது. அதனால் சரின்ட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு புளி ஊற்றி நம்ம வந்து பீர்க்கங்காய் குழம்பு வந்து கொஞ்சம் காரமாக வச்சுக்கலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பசங்க 2 பேருமே வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து ரைஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து சப்பாத்தியே பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லஞ்ச் வந்து எனக்கும் அவருக்கு மட்டும் சமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியே வந்து மதியானத்துக்கும் வந்து வச்சு கொடுத்துட்டேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி செஞ்சு கொடுத்துட்டேன். காலையில் எந்திரிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 hours வந்து பார்த்திங்கன்னா ஹெக்டிக்காக அப்படியே பிஸியாக போகும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ரிலாக்ஸிங்கான டைம் தான். அந்த 1 hour 1.5 hours பசங்க ஸ்கூலுக்கு போய் பஸ் ஏற்றிட்டு வர வரைக்கும் தான் எனக்கு வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான மெனு தான் பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு வந்து சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வாழைக்காய் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் காரக்குழம்பு இவ்வளோ தான் நான் வந்து பண்ணியிருந்தேன் காலையில். ஆனால் அதுக்கே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு லேட் ஆயிடுச்சு. நான் கரெக்டாக பசங்க பஸ்ஸு வர்றப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டாப்பிங்கே போனேன். இங்கே ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock தான். பட் ஆனால் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா 7:05 போல் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துடும். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்கூல் வந்து பஸ் ட்ராக்கிங் ஆப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அதாவது பஸ்ஸு எப்போ ஸ்கூல்லேருந்து கிளம்புது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த டைமுக்கு, அதாவது நம்ம ஸ்டாப்பிங்க்கு வந்து எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு வந்து அவங்களே வந்து டைமிங்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. பஸ்ஸோடைய மூவ்மெண்ட்டுமே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். அந்த ஆப்பில் வந்து நமக்கு தெரியும். அதனால் இது வந்து என்ன ஒரு கன்வீனியன்ட்னா நம்ம வந்து அந்த ஆப்பை வச்சே வந்து பஸ்ஸு எங்கே வருது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு இது ஈவினிங் போய் பிக்கப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம தேவையில்லாமல் போய் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்க தேவையில்ல. கரெக்டாக நான் ஸ்டாப்பிங் கிட்ட வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புவேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் சப்பாத்தி போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்டு தான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அந்த மேட்டு. சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். பசங்களையும் கொண்டுட்டு போய் விட்டாச்சு. இன்றைக்கி காலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷிங் மிஷின் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா எப்போ மழை வரும்னு தெரியல. வெயிலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. மழை வர மாதிரியே இருக்குது ஒரு நாளுமே. அதனால் சரி இன்றைக்கி மிஷின் போட்டு விட்டுறலாம். நானுமே வந்து ஒரு 2-3 நாள் வீட்டில் இருக்க மாட்டேன். அதனால் வந்ததுக்கப்புறமா வந்து பசங்களுக்கு யூனிஃபார்ம் அதெல்லாம் எல்லாம் தேவைப்படும் அப்படின்றதுனால எல்லாம் மிஷினில் போட்டு எடுத்து எல்லாம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாம் வெளியில் வச்சுருக்கேன். இது காஞ்சோன்னே எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து திருவண்ணாமலைக்கு போகிறேன். அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஒரு சாட்டர்டே, சண்டே, மண்டே ஒரு 3 நாள் வந்து போகிறேன். எதுக்காகனா தம்பியோடைய வீடு வந்து கிரகப்பிரவேசம் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நாளைக்கு ஊருக்கு கிளம்ப போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஊருக்கு போகிறோம் இல்லையா, அதனால் எதுவும் மறக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு லிஸ்ட்டு மாதிரி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் கிடையாது. அங்கேருந்து எங்கள் கிராமத்துக்கு போகணும். எங்கள் கிராமம் வந்து பார்த்திங்கன்னா போலூர் பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு கிராமம். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து வீடு கட்டியிருக்கான். அதனால் நான் வந்து திருவண்ணாமலை போயிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஃபங்க்ஷனுக்காக நான் வந்து கிராமத்துக்கு போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட்பேக்கை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டேன். அன்றைக்கி தான் தெரிஞ்சது ஹேண்ட்பேக்கில் என்னென்ன இருக்குன்றது. எங்கேயாவது வெளில போகிறோம், இந்த மாதிரி ஊருக்கு போகிறனா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேண்ட்பேக்கே வெளியில் எடுக்கிறது.
ஹேண்ட்பேக்கில் இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு இப்போ எல்லாம் காலி பண்ணிட்டேன். இப்போ என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வந்து இப்போ இதில் எடுத்து வச்சுக்கலாம். ஹேண்ட்பேக்கில் வந்து பேசிக்காக நமக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட் வந்து எப்பயுமே வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுருப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசபிள் கவர். இது நம்ம நியூஸ் பேப்பருக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஈஸியாக இருக்குது நமக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ட்ராவலு, அதுக்கப்புறமா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம நியூஸ் பேப்பர் கொடுத்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி டிஸ்போசபிள் பேக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நம்ம அந்த மாதிரியும் வாங்கி வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிஸ்போசபிள் கவருக்குள்ளே ஒரு பேட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இது சின்னதாக ஒரு பெர்ஃப்யூம் வந்து எப்பயுமே ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறமா சீப்பு, அதுக்கப்புறம் நம்ம பென்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸு. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா ஒரு ரப்பர் பேண்டு, அதுக்கப்புறமா இந்த கிளிப்பு, அப்புறம் சேஃப்டி பின்னு, பஞ்சு, பொட்டு, அதுக்கப்புறம் ஒரு பேண்டேஜ். இது அப்படியே இந்த ஒரு பாக்ஸ் வந்து எப்பயுமே ஹேண்ட்பேக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன, இது வந்து விசிட்டிங் கார்டு, ஹஸ்பண்டோட விசிட்டிங் கார்டு எப்பயுமே இருக்கும். இது வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இதில் இருக்கும். அப்பா நம்பரு, அப்புறம் ஹஸ்பண்ட் நம்பர், அந்த மாதிரி எல்லாமே இதில் இருக்கும். இது ஜஸ்ட் ஏதாவது நம்ம எழுதணும்னா எழுதிக்கிறதுக்கு. அப்புறம் வீட்டு சாவி எப்பயுமே ஒரு பேர் நான் வச்சுருப்பேன் கையில். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுடைய பேரர் கார்டு. ஸோ அவங்க ஸ்கூலுக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்த கார்டு இருந்தால் தான் நம்மளை வந்து உள்ளே விடுவாங்க. ஸோ பசங்களுடைய பேரர் கார்டு வந்து ஹேண்ட்பேக்கில் எப்பயுமே வச்சுப்பேன். ஏன்னா ஸ்கூலுக்கு ஒரு நேரம் போவேன்னா அவசரத்தில் இந்த பேரர் கார்டை வந்து வச்சுட்டே போயிடுவேன். ஸோ அது நம்ம எப்பயுமே ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தோன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. அதனால் எப்பயுமே இது வந்து பேக்கில் தான் இருக்கும். அப்புறம் மாஸ்க்கு, என்னுடைய பென் ட்ரைவு, அதுக்கப்புறம் நம்ம ஏடிஎம் கார்டு. இது வந்து பார்த்திங்கன்னா சுடக்ஸோ, அதாவது இது வந்து எதுக்காகனா எங்களுக்கு வந்து மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 2500 வந்து க்ராசரிஸுக்கு வந்து போடுவாங்க ஆஃபீஸ்லேயே. அதோடைய கார்டு இது. ஸோ எப்போயாவது வெளில போகணுன்னா ஏதாவது வாங்கணுன்னா, ஸோ அதனால் இந்த கார்டுமே எப்பயுமே வந்து ஹேண்ட்பேக்லேயே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹேண்ட்பேக்கில் வந்து வைக்க போகிறோம். இது கொஞ்சம் சில்லற காசு, நம்ம ஹேண்ட்பேக் பர்ஸ் இல்லையா, ஸோ கொஞ்சம் காசு வைக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் காசு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே கடகடன்னு எடுத்து நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டுட்டு அடுத்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வந்து சூட்கேஸ் வந்து பேக் பண்ண போகிறோம். இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்மெட்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கார்னியரோட ஷீட் மாஸ்க்கு. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லையா, அதனால் இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவை ஒரு லிப் பாமு, அதுக்கப்புறமா சாரீ கட்டணும், அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்னு. நான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துக்கு போகிறேன். ஸோ டக்குன்னு அங்கே போய் எதுவும் கடையிலலாம் வாங்க முடியாது. அதனால் A to Z எல்லாமே எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கிளிப்ஸு, அதுக்கப்புறம் பூ வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பின்னு, இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பவுச்சில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் செட்டாக. அதுக்கப்புறம் நமக்கு அந்த சிந்தூரா, நம்ம குங்குமம் வைப்போம் இல்லையா நெத்தியில், அதுக்காக இது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐப்ரோ பென்சில், அதுக்கப்புறமா வந்து கோன், டைம் இருந்தால் அங்கே போய் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஹோல்டரு, நான் வந்து க்ரீன் கலர் சாரி தான் கட்ட போகிறோம், சரி அதனால் ஒரு க்ரீன் கலர் ஹோல்டரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை பொட்டு, இந்த பொட்டு. அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் பேண்டு, அவ்வளவுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹேர் வாஷ் பண்ணணுன்னா நமக்கு வந்து கண்டிஷ்னரும் ஷாம்பூவும் தேவை. அதனால் அது ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மேக்கப் ஐட்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு கொஞ்சம் எடுத்து வைப்பா, அதனால் அவகிட்டேருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு நான் எனக்கு தேவையானது மட்டும்தான் இப்போ வந்து பேக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பல் ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன். சரி ஃபங்க்ஷன் போகிறோம் இல்லையா, சரி ஜிமிக்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கம்பல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவள் போடுவாளா என்னன்னு தெரியல. சரி அவள் ஒரு வேளை போடுறேன்னு சொன்னான்னா அவள் வந்து இந்த கம்பல் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு அந்த ஒரு கேர்ள் வந்து டான்ஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, நல்லாயிருக்கும் இந்த கம்பல். ஸோ இதுவும் நான் வந்து நார்மலாக ஜிமிக்கி நம்ம யூஸ்வலாக போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜிமிக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி இவ்வளோ தாங்க நான் வந்து காஸ்மெட்டிக்ஸுன்னு பேக் பண்ணது. இதோட வெறும் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் பேக் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிமிக்கி வந்து போட்டுட்டேன். ஏன்னா வந்து ட்ராவல் பண்ணுறோம், சரி எங்கேயாவது மிஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கேன். டெய்லி வியர் போட்டுட்டு இன்றைக்கி கொஞ்சம் கம்பல் பெருசாக போடவே எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கம்பல் போட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ நல்லாயிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஜிமிக்கி போடுறது. ஸோ சாரீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணலான்ட்டு எல்லாம் பசங்களுக்கு எந்த மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். நாங்கள் 3 பேர் மட்டும் தான் போக போகிறோம், ஹஸ்பண்ட் வர போகிறதில்ல. அதனால் சரி எங்கள் 3 பேர் செட்டு ட்ரெஸ் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் வந்து எனக்கு 2 ஃபங்க்ஷன் இருக்குது ஆக்சுவலி. தம்பியோட ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் இன்னொரு கல்யாணம் ஒன்று இருக்குது. சரி அந்த கல்யாணத்துக்கு கட்டிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டு சில்கில் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பட்டு சாரியெல்லாம் கிடையாது, நம்ம சில்க் சாரி எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோடைய ஃபங்க்ஷனுக்காக நான் எடுத்தது. இந்த சாரீ தான் எடுத்தேன் கட்டணுன்ட்டு.
என்னன்னு தெரில, கொஞ்ச நாளாக க்ரீன் கலர் மேலே வந்து பயங்கர க்ரேஸாக இருக்குது. எது எடுக்க போனாலும் ஒரு க்ரீன் கலரில் எடுக்கணுன்னே தோணுது. அன்றைக்கி என்னவோ லக்கியாக எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சாரீ அங்கே வந்து இருந்தது. சரி இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து காலையில் கட்டிக்கலாம், கிரக பிரவேசத்துக்கு அப்போ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ எடுத்து வச்சுருக்கேன். இது எக்ஸ்ட்ராவாக ஒரு செட்டு சுடிதாரும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சாரீ வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அங்கே போய் எப்படி இருக்கும், ஒரு வேளை இந்த பட்டு சாரீ கட்ட முடியலன்னா டக்குன்னு இந்த சாரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால பேருக்கு ஒரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 2 டாப்ஸு. நம்ம வந்து ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ரெடியாகி கல்யாணத்துக்கு போனோம். சரி, அதனால ஒரு டாப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் 2. அதுக்கப்புறம் பாப்பாவோடைய ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நித்தினுடைய ட்ரெஸ்ஸு. இது எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டா அவ்வளோதான். நாளைக்குலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம எங்கள் ஊருக்கு போயிட்டா அங்கேருந்து வந்து vlog எடுத்து போடுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இதெல்லாம் பேக் பண்ணிட்டேன்னா அதோட முடிஞ்சது. அவ்வளோதான், நம்ம பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நாளைக்கு வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.